50 பேரையும் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இதுதான் இந்த தீபத்துக்கு ஐயா செஞ்ச சிறப்பு. இன்னமும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். In this season, basically in Tirunelmalai, at the present time, in the Kartik Purnami, heavy rains have come. But no ashrams can stay sadhus in this one. That's why he has built up this shed. எல்லாமே சொட்டர்லேருந்து எல்லாமே கொடுத்து உதவுனாங்க, ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து கிரிவல பாதைக்கு போகிறது இல்லை. இந்த தீப நாட்களில் வந்து எல்லாம் அங்கே சாதுக்கள் எல்லாம் அமுச்சிட்டாங்கன்னாங்க. அப்படி கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் நடக்கலை. இந்த மழை டைமில் இந்த வயசான காலத்தில் எங்கே சாமி போட்டு உடம்பு முடியும்? அவங்களாம் ஒரு சில பேர் இடத்துல ஒரு கடையில் படுத்துக்கிறாங்க. இங்கே தவிர அந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ஒரு பெருமைப்பட்டி பேசணுன்றதுக்காக இல்லை. அருமையாக செட்டு போட்டிருந்தோம். மழையில் நனையாமல் சாதுக்கள் வந்து தங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் இரவு உணவுலாம் கொடுத்தோம். இந்த தர்மம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். இறந்து போன விஷயத்த சொன்னால் ஒன்றும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போனோம், அவ்வளோதான். இதுக்கு நீ பெரிய நான் பெரிய போட்டி போட்டு இன்னத்த வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓம் நம சிவாயம். இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக போச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாதுக்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நான் கோரிக்கை வச்சேன். செட்டு அருமையாக செட்டு போட்டிருந்தோம். மழையில் நனையாமல் சாதுக்கள் வந்து தங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் இரவு உணவுலாம் கொடுத்தோம். எல்லாம் நல்லா ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப திருப்தி அடைஞ்சோம். எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த நல்ல உள்ளங்கள், நல்ல எண்ண அலைகள் உள்ள எல்லாத்துக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதமாக அவங்களுக்கு கிடைக்க நாங்கள் என்றைக்குமே வேண்டிக்கிட்டு இருப்போம். இந்த தர்மம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவா. அருணாச்சலருக்கு எங்கேருந்தோ எவ்வளவோ விஷயத்தில் கஷ்டப்பட்டு சாதுக்கள் வந்து வெளியில் வந்துடணும். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தா இந்த மழை காலமும் இந்த பனிக்காலம் வந்து எங்களை ரொம்பவே வாட்டி வதைக்கும். மழைக்கு வந்து ஒதுங்கிறதுக்கு இடங்கள் பெருசாக கிடைக்காது. பனி காலங்களில் எங்களுக்கு ரொம்ப ஒரு அவஸ்தையான ஒரு சூழல். அதே சமயம் இந்த கார்த்திகை தீபம்ன்றது அந்த சமயங்களில் வெளியில் இருக்கிற கூட்டங்கள் இந்த 15 நாளும் 20 நாளுமே கொடியேற்றம் நாள்லேருந்து தீபம் ஏற்றப்பட்ட நாள்லேருந்து கொப்பரை இறக்குற வரைக்குமே கூட வெளியில் ஒரு 20 நாளைக்கு எங்களால் சரிவர பாதையில் கிரிவல பாதையில் கூட தங்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நான் எல்லா ஆசிரமங்களும் கூட நான் இதை ஒரு கோரிக்கையாக கூட கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க ஒருத்தர் முடிஞ்சதை செய்கிறாங்க, ஒருத்தர் அவங்களுடைய விருப்பங்களை செய்கிறாங்க. அது மாதிரி இங்கே சிவனடியார் சாதுக்கள் சேவை மையம் பரதேசி நாகராஜன் ஐயாவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த முறையும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுத்துருந்தார். அந்த அன்பளிப்பு ஏதோ ஒரு பொருளாவோ எதுவாவோ கொடுப்பாருன்னு பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு ஆறுதல். இது வந்து ஆதரவு கலந்த ஒரு ஆறுதல். அப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தார். அதில் ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த ஷெட்டோட விஷயம். ஒரு 50லேருந்து 60 சாதுக்கள் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஷெட்டை ஒன்று அமைச்சார். காலையிலையும் மாலையிலையும் 2 வேளைய உணவு அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தனிப்பட்ட விஷயத்தில் இங்கே தங்கியிருந்த சாதுக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். பகல் நேரங்களில் எல்லா சாதுக்களுக்குமே இந்த 12 நாள் 15 நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் சிறப்பு விஷயம் என்னென்னா, ஆசிரமத்தில் இருக்கிறது வெறும் 7 பேர் தான். அந்த 7 பேரில் 3 பேர் வயசானவங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் இளமையாக இருக்கிறவங்க, வேலை செய்யக்கூடிய தெம்பு உள்ளவங்க. அந்த 4 பேர் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு சமைக்கணும். அந்த 4 பேர் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. முதல்ல 2 நாள் 3 நாள்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அந்த நேரங்களில் பார்க்கும்போது அந்த 4 பேரால் வந்து 500 பேருக்கு தினமும் இது மாதிரி செஞ்சு போட முடியுமா அப்படின்னா, ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரங்களில் அவங்களுடைய அந்த கஷ்டங்களை உணர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மெச்சிக்க முடியாத ஒரு மரியாதை ஐயா மேலே இன்னும் கூட அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஐயாவும் எங்களோட தினமும் இரவு நேரங்களில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நேரத்தை செலவழித்தாங்க. அவங்க எங்களோட மனசை விட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. தர்மம் எடுக்காமல் எடுக்கிறதுனால என்ன கிடைக்குது, உன்னுடைய வாழ்க்கையை எதை நோக்கி தேடி வந்த அப்படின்ற பல நன்மையான விஷயங்களை பற்றி சொன்னாங்க. மற்ற ஆசிரமங்களை குறிப்பிட்டு பேசலை. எல்லா ஆசிரமங்கள்லேயுமே ஒரு மடாதிபதிகள் இருக்கீங்க. அவங்க மனசுக்கு
நீங்கள் சாதுக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறதுன்றது பொருளாக நாங்கள் எதிர்பார்க்கல, அருளாக உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றதை நாங்களும் ஒரு பக்கத்துல இருந்து எதிர்பார்க்குறோம். அது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஞானத்தில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பக்தியில் கொடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் உட்கார வச்சு எங்களுக்கு அந்த பாடல்களை சொல்லித்தரலாம். ஒரு ஆசிரமதாரியும் நிறையவே பாடல்கள் தெரியும். ஒரு சில பேர் மந்திர தந்திர எந்திரங்களில் கை தெரிந்தவங்களாக இருக்காங்க, யாகங்கள் நடத்துகிறாங்க. அவங்க கூட உட்காந்து இந்த மாதிரி சாதுக்களை ஒருத்தரை உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிறவங்களையோ இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களையோ உங்களோட பகுதியில் இருந்து நீங்கள் வழி நடத்தலாம். இது ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாகவும் இருக்கட்டும். ஆனால் இதே மாதிரியான சிறப்புகள் சாதுக்கள் மேலே இன்னும் மேற்படியான ஒரு அக்கறைகள் நீங்கள் கொண்டு வரணும். எல்லா அண்ணாமலையாருக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த கார்த்திகை தீபத்தை சிறப்பாகவே மங்களாயா எங்களுக்காக ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்தார். இதே மாதிரியான சேவை நிரந்தரமாக ஒரு நடத்தணும்னு ஒன்று ஆசைப்படுறார். அவர் மனசில் இருக்கிற அந்த ஆசை நிச்சயம் சீக்கிரமே நிறைவேறணும். அண்ணாமலையாருக்கு அரோகர் ஆசம். நமச்சிவாய். ஐயா, இது வந்து மாங்காடு ஆசிரமம், எங்கள் ஐயாவோட ஆசிரமம். கிட்டத்தட்ட இந்த தீபத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு 40-45 நாளாக எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு டீ, 10 மணிக்கு ஒரு டீ, 11 மணிக்கு ஒரு டீ, சாயந்தரம் 3 மணிக்கு ஒரு டீ, நைட்டு ஒரு டீ, நைட்டு டிஃபனோட டீ, காலையில் டிஃபனோட டீ, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு மேலே செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு மினிமம் ஒரு 1 மணி நேரமாவது உபதேசம் உண்டு. ஞானத்தை பற்றியும் சொல்லுவார், பக்தியை பற்றியும் சொல்லுவார். ஒன்று ஒன்றா வித்தியாசமாக ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டதில் நிறையா நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. ஒரு 50 பேர் கிட்ட, 50 பேரையும் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இதுதான் இந்த தீபத்துக்கு ஐயா செஞ்ச சிறப்பு. இன்னமும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். தீபமும் முடிஞ்சிடுச்சு, தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. பட் ஸ்டில் எங்களை பார்த்துக்கிறாரு. அதுதான் ஐயாவோட சிறப்பு. சாமி நமஸ்காரம். ஹரிஓம் நமச்சிவாய சுவாமி. சாமி, இந்த தீபத்தப்ப இந்த மாங்காடு ஆசிரமத்தில் உங்களுக்கு எப்படி வந்து இங்கே வந்து உணவு, தங்குறதுக்கு இடம் இதெல்லாம் எப்படி கிடச்சிது? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? Swami, my native is Hyderabad. I took sannyasi from Adi Shankaracharya Akada. I am a sadhu, I am a Diksha holder. I came to Tirunamalai maybe 5 years back. I have seen Shivanandiya, Sadhu Sevagal, Maharaji, Mankad, we call him loudly. His service is prompted and he had a presence of mind in him. Whatever the sadhus required, that will be provided by him by any Paurnami or Amavasya or everything. Apart from that, the food is excellent at that inn. Okay, if any sponsors have come, he will make sure that specialty is offered and big dakshina for sadhus also. Apart from that, in this season, basically in Tirunamalai, at the present time, in the Kartik Paurnami, heavy rains are coming. But no ashrams can stay sadhus in this one. That's why he has built up this shed, so that almost over 50 to 100 sadhus can stay. And every day around night after having dinner, he will come and sit there and talk with sadhus, know their any problems are and rectify it, and also do satsangs and everything. He has a book written on it, an excellent book. Okay, and all sadhus will read that one, and any have doubts, they will ask them. Apart from that, he is a very loving person, and no other ashram can do this kind of seva for sadhus in Tamil. ஐயா, எங்களுக்கு வந்து குறையில்லாமல் எந்த குறையும் இல்லாமல் தெய்வத்துக்காக வேண்டி செட்டு போட்டு கொடுத்து எல்லாம் முதல்ல பார்த்துக்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு டீ, திரும்ப 9 மணிக்கு ஒரு டீ, டிஃபனு, நைட்டுக்கு சாப்பாடு எல்லாமே சொட்டர்லேருந்து எல்லாமே கொடுத்து உதவுனாங்க. ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து கிரிவல பாதைக்கு போகிறது இல்லை. அங்கே போனால கூட்டம் இதுன்ட்டு நாங்கள் பிரசம் இங்கேயே தங்கிக்கிறோம். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. உணவு நல்ல முறையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதாக கொடுத்துட்டு வந்தாங்க. సార్ ఓ నెల నుంచి ఇక్కడే పనుకుంటున్నాము. 3 పూటల భోజనం పెడుతున్నాడు, టీ ఇస్తున్నాడు, స్వెటర్ ఇచ్చాడు, వేటి ఇచ్చారు. నాకు ఒక నెల నుంచి టైఫాయిడ్ జ్వరం అయ్యే 2 సార్లు హాస్పిటల్ తీసుకుపోయి ట్రీట్మెంట్ చేయించారు. ఇక్కడే ఇంకా చలికి తట్టుకోలేక గిరివలం పోలేక ఇక్కడే పనుకుంటున్నాం. இந்த 4 நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? கார்த்திகை தீபத்துலேருந்து
உங்களுக்கு எப்படி போச்சுங்க? நல்லா போகுது. ஐயா நல்லா பார்த்துக்கிறாரு எங்களே. நன்றிங்க. இந்த தீப நாட்களில் வந்து எல்லாம் அங்கே சாதுக்கள் எல்லாம் அமுச்சிட்டாங்கன்னாங்க, அது உண்மையாங்கய்யா? அங்கே அந்த கிரிவல பாதையில் எல்லாருமே அமுச்சிட்டாங்களா எப்படிங்க? அப்படி கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது நாங்கள் கிரிவல பாதைக்கு போகல, இங்கேயே இருந்துட்டோம். இங்கேயே அடைக்கலம் கொடுத்ததுனால இங்கேயே ஃபுல்லாக இருந்துட்டோம். வெளியிலே எங்கேயும் போகிறது கிடையாது. இங்கே ஐயாவோட புக்கு படிச்சுக்கிட்டு ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம். நம்ம சித்தன் போக்கில் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து மாங்காடு ஆசிரமத்தில் வந்து கிரிவல பாதையில் வந்து தங்க முடியாது கார்த்திகை தீபத்தன்னைக்கு, இங்கே ஒரு ஷெட்டு போட்டு தராங்க, பார்க்குற வியூவர்ஸ் வந்து யாராவது தங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் உதவி செஞ்சுருந்தாங்க. இங்கே ஷெட்டும் நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து கீழே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது என்ன சொல்கிறது, மழை தண்ணி கீழே படாத மாதிரி வந்து அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே போல் உணவு அதெல்லாமே வந்து 3 வேளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு? இப்போ நிறைய பேர் எங்கேயோ வெளியூரில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த வச்சுட்டு தான் அவங்க நம்ம ஒரு கரெக்டான ஒரு உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியணும். ஆமாம், கண்டிப்பாக. அதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். இந்த கார்த்திகை தீபத்தில் ஒரு 4 நாள் உங்களுக்கு இந்த உதவி வந்து எப்படி இருந்தது? ஐயா அவர் முன்கூட்டியே திட்டமிட்டாருங்க. 3 மணிக்கு எங்கள் டீ கடைக்கு வரும்போது பேசுவோம். ஒரு சில நேரம் அன்றைக்கி திடீர்னு என்னமோ யதார்த்தமாக வந்தேன். ஐயா தீபத்துக்கு அதெல்லாம் செட்டுலாம் போடலாம். ஐயா போன தடவை மாதிரி மழையில் நனைஞ்சி வேஸ்ட் ஆகிடக்கூடாது, படுக்க முடியாமல் ஆகிடக்கூடாது. இல்லை இந்த தடவை தண்ணிலாம் போகிற மாதிரி அழகாக ரெடி பண்ணுறேன்டா, ஏன்னா வரவங்க நிம்மதியாக தூங்கணும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அதேமாரி வந்து பாடுறான்னாரு. நான் ஊருக்கு போயிருந்தேன். கரெக்டாக என்னை கூப்பிட்டு வந்துச்சு தீபத்துக்கு. இந்த மழை டைமில் இந்த வயசான காலத்தில் எந்த சாமி தொட்டு வடுக்க முடியும்? அவங்களாம் ஒரு சில பேர் இடத்துல ஒரு கடையில் படுத்துக்கிறாங்க. இங்கே தவிர அந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அவர் பெருமைப்படுத்தி பேசணுன்றதுக்காக இல்லை, இந்த மழையில் உண்மையாகவே நிம்மதியாக தூங்கணும். நாங்கள் ஒரு 10 நாள் இங்கே கொடுத்து டோக்கன் கொடுத்து யாராவது வந்தாங்கன்னா கூட, இது மாதிரி ரோட்டில் ரொம்ப ப்ரெஷர் இருந்தால் கூட, போலீஸ் ப்ரெஷர் இருந்தால் கூட, இது மாதிரி இந்த டோக்கன் நம்பர் வச்சுங்க, கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இங்கே வந்து படுத்துங்க, மதியம் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டு தோசை மாற்றி உணவு கொடுத்துனே இருந்தார். அதெல்லாம் இருந்தில்ல, டீ அதேமாதிரி வந்துனே இருந்தது. நைட்டில் இந்த தடவை எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம் என்னன்னா, உணர்ந்ததை வெளியே சொல்லணும் சாமி. ஒரு 10 பேர்கிட்ட சொன்னால் யாராவது ஒருத்தர் உருவாவாங்கல்ல, அது எதனா முயற்சி பண்ணி சில விஷயங்களை நீங்கள் கடந்து போனதை சொன்னீங்கன்னா சில பேருக்கு அனுபவமாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் நான் உங்ககிட்ட நிறைய பேசுகிறேன், நிறைய உணர்ந்துருக்கிறேன், நிறைய விஷயம் கடந்து போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம். இதே மாதிரி இவங்களுக்கு இந்த 10 நாள் கேப்பில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. திடீர்னு கூப்பிட்டா கூட அவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போன விஷயத்த எந்த அளவுக்கு உள்ளே கடந்து போனீங்கன்றதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு பேசினேன். அதே மாதிரியே பேசினார். சில புக்ஸுங்களில் எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அதை உணர்ந்தாலே அவர் எங்கே போகிறாரு, என்ன பாதையில் கடந்து நிற்கிறாருன்றதை உணருவாங்க. உணரணும். இந்த தீபத்துக்கு அவர் மெனக்கிட்டு நிறைய செஞ்சார். எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக மழையில் நிம்மதியாக தூங்கினாங்க. பனியை கடந்து வர போனோம். இந்த வயசான காலத்தில் படுத்துக்கின்னு அவர் முயற்சி பண்ணிக்கிறாரு. ஐயா அதெல்லாம் முயற்சி பண்ணுறாரு. சில திட்டம்லாம் வச்சுக்கிறாரு. அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நல்லா பண்ணுவார். அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் சொல்லாமே பண்ணி நிற்கிறார். கடந்து நிறைய போகிறாரு. நாங்கள் அவர் பயணம் பண்ணி தான் போய் நிற்கிறோம். நிறைய எடுத்துக்கிறோம் அவர்கிட்டருந்து. இப்படி மூட நம்பிக்கையிலேருந்து சில விஷயங்கள்லாம் வெளியேற்றினு வரும். அது இல்லை, நிறைய விஷயங்கள் இப்படி போகணும், இதுக்காக உள்ளே போனால் அவங்களுக்கு அடுத்தது யார் அது செயல்படுறது, அந்த கோணத்தில் வாங்க, இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கடந்து போங்கன்னு எடுத்து விவரமாக எங்களுக்கு சொல்லுவார். அதை உணர்றவங்க ஒரு 10 பேரில் ஒருத்தர் உணர மாட்டாங்களா, எனக்கு ஒரு ஆசை. பேசினார், நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை கேள்வி கேட்க சொன்னார். கேள்வி கேட்டாங்க. இன்னும் நிறைய கேட்பாங்கன்னு பார்த்தேன். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி வருவாங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வர போகிறாங்க. இந்த 3 நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன இது செஞ்சாங்க? அதாவது எந்தெந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கிடைச்சது உணவு வேற என்ன? ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே இருக்கணும். ஆமாங்க. ஆமாம். இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு அங்கே இருந்தாவது ஏதாவது தட்சணை கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே இருக்கும்போது எப்படி உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடு 3 நேரம் நல்ல உணவு. 10 மணிக்கு ஒரு டீ, காலையில் 6 மணிக்கு ஒரு டீ,
3 மணிக்கு ஒரு டீ, இப்படி இடையில பன்னு அதை ஒன்று ஸ்வீட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து எந்த குறையுமே இல்லை இது வரைக்கும். சரிங்க ஐயா, வணக்கம். இந்த திருவண்ணாமலையில் நிறைய சாதுக்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க மாங்காடு ஆசிரமத்தில். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நீங்கள் எப்படி இந்த மாங்காடுக்கு ஆசிரமத்துக்கு பயணிச்சிங்க? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. ஐயா, இங்கே வந்து நான் ஒரு 2 வருஷமாக இருக்கோம். ஐயா 2 வருஷமாக இருக்கோம். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டு ஒரு 30 நாள் ஆக போகுதுயா. இன்றைக்கி 25 30 நாள் ஆக போகுது. இது வந்து வருஷம் ஐயா போடுவாங்க. இது எதுக்காண்டினா வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்கள் குளிர்காலங்களில் கிரிவலம் பக்தர்கள் அதிகமாக அங்கே போவாங்க. அப்போ சாதுக்களுக்கு வந்து அங்கே தங்க இடம் இருக்காது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி என்னென்னா இந்த செட்டு போடுறாங்க. இந்த செட்டு போட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் ஒரு டீ கொடுத்துருவாங்க. அப்புறம் 8 மணிக்கு ஒரு டீ டிஃபனு. இது முடிஞ்சதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு டீ. இங்கே உள்ள ஒரு 45 பேர் 50 பேர் தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இரவு உணவு இது எல்லாமே ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. உணவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் ஒரு 45 பேர் இங்கே தான் இருந்தோம். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 7 to 8 ஐயா இங்கே டைரெக்டாக வந்து உட்காந்து ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அது நிறையா விஷயங்கள் ஐயா வாயிலிருந்து சொல்லும்போது ஒரு அனுபவசாலிக்கிட்டேருந்து சொல்லும்போது நிறையா கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நல்ல ஒரு பயணம். இது மென்மேலும் தொடரணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. And see, currently we noticed that a lot of Andhra peoples and Karnataka peoples are coming to Thiruvannamalai. See, if you take before 10 years and all, the people they don't know where is Thiruvannamalai situated. But currently, lot of peoples, especially from Andhra. Is there any specific reason why Andhra peoples are coming to Thiruvannamalai? Because see, there is a lot of Shiva temple is nearby Andhra and Tirupati also there. But all the civilians are coming to Thiruvannamalai. Why suddenly this change happened? Basically, responding to your question, do anybody know Shirdi Sai Baba? Okay, even Shirdi Sai Baba was known only in Maharashtra. Whenever the Telugu people or Tamil people, the Andhra guys have come to Shirdi, they have developed. Without Andhra people, Thiruvannamalai will not have been developed this much far. They know the presence of the power here, and it was brought to by that famous Acharya. I don't know, I couldn't remember this one. Once he started telling about Thiruvannamalai, what is the power in doing Girivalam, then all started to know, and they have come here, started doing Girivalam, started doing seva for all these sadhus. Then they realized their bills are fulfilled. So that is the way the word of mouth, it is going on, increasing daily and daily. It will definitely increase. In coming years, Thiruvannamalai will be big, very big. பிறந்த வந்து அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நம்ம பிறந்த அப்பா அம்மா தான். அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும் நமக்கு என்ன நேரம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம மாங்காடு ஆசிரமம் நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை. நான் ஒரு 5 வருஷமாக கேட்குறேன். ஏன்னா எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்க்குறது ஆள் இல்லை. அப்புறம் வந்து அண்ணாமலையார்ன்ட்டு வந்தேன். அண்ணாமலையார் புண்ணியத்தில் அண்ணாமலையாரே அவர் தான். சிவார்ப்பு நமஸ்காரம். எவ்வளோ விஷயத்த நீங்கள் உணர்ந்துருந்தா ஒரு விஷயத்தை எப்படி கடக்கணுன்றது அழகாக பேசினீங்க. அதில் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்காக வரட்டுமே. நம்மளும் வரும்போது அப்படி தானே வந்தோம் புதுசாக. ஆனால் அவருடைய சந்திப்புலேருந்து நான் நிறைய உணர்ந்து போனேன். நானும் நிறைய பேர் அவரால் உருவாக்கிறேன். இதுக்கு மேலே இதோட ஞானம் என்ன சாமி? அன்னதானம் ஒரு பக்கம் பண்ணாலும் அறிவு தானம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணோம். கடந்து போன விஷயத்த சொன்னால் ஒன்றும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போனோம், அவ்வளோதான். இதுக்கு நீ பெரிய நான் பெரிய போட்டி போட்டு இன்னத்த வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இது புரிதல் ஒவ்வொருவரும் புரிஞ்சுட்டா யாருக்கும் அந்த வழி இருக்காது. அதை தான் ஒரு ஸ்டைலில் பல வழியில் சொல்கிறாரு. அதை வந்து கடந்து போகிறவங்க அவரை தூரம் இருந்து ரசிக்கிறாங்க. அவர் நிறைய விஷயங்களை உணர்ந்த விஷயங்கள்லாம் நான் உணர்ந்தேன். மற்றவங்க எப்படியோ தெரில, இன்னும் இருக்கிறாங்க. எங்கன்னு கேட்குறாங்க. அது எந்தெந்த ரூபத்திலே பல ரூபத்தில் பல வேலைகள் நடந்துனுக்குது. தொடர்ந்து நடக்கும், நடத்தணும், இன்னும் பண்ணுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவருடைய கிளாஸ் இந்த 10 நாளில் எனக்கு நிறைவு தந்தது. நிறைய பேர் வேறு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த புக்ஸுங்களை காலெலாம் படிக்கும்போது சரி ரைட்டு ரெடி ஆகுறாங்க. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், இந்த பூமிக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ நாள் என்ன கடந்தோம், இதுக்கு மேலே எப்படி போகலாம், அதை அப்படியே உணர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சுது. இருக்கிற வரைக்கும் இன்னும் பிரிக்கலை. இன்னும் வந்து 10 போயின்னு தாங்கிறாங்க.
செய்கிறாரு ஐயா. டிஃபன் காலையில் கொடுக்குறது, அவங்க சிறப்பான ஒரு உணவு சாப்பிட்ணும், திடீர்னு மாற்றி கொடுப்பாரு. யோசிப்பார், அவருக்குள்ளே ட்விஸ்ட் நிறைய வைப்பார். இந்த டைமில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ரொம்ப மெனக்குறாரு. அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னா கூட சரி இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவங்கள ஏதாவது ஒரு வேலையை சேர்க்கணுன்றதுல ஒரு சித்த வழிபாட்டில் அந்த போக்கில் நகர்த்துறாரு. இன்றைக்கி இல்லை கூட நாளைக்கு வருவான்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ரொம்ப மற்ற சந்தோஷம். எல்லாத்தோட இந்த இடத்துல அந்த வேலை நடக்குது. செயல் தானே முக்கியம், பேசுறது போகிறது வர்றது இல்லை. வந்தவங்களை மாற்றணும்ல. இப்போ வந்து ஒரு ஜெயில் வேறு, அங்கே அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு உணவு கொடுக்குறாங்க, அங்கேயே சில கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க. இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை தெளிவுபடுத்துறாரு. அது சில பேர் பிடிச்சிக்கிறாங்க, சில பேர் லேட்டாக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க அப்புறம் வேற. And what purpose you came to Tiruvannamalai, and how you feel that vibe in Tiruvannamalai? Swami, basically any Shiva Kshetram is special. Okay. For normal person, they couldn't identify what is the specialty. But being a sadhu and being meditative person, I can know once I walk the Girivalam, my hair roams will be steady. Because there is a power in it. If you do Girivalam with wholeheartedly, it will be very helpful for your Diksha or normal, civilians or any other things. That can only be noticed by sadhus and sannyasis. And what is there? He is giving everything. Annamalai is giving everything for sadhus. Where will they go? If at all they go to any North Indian place and any place, they can go and live in ashram, but they need to follow strict kind of rules and regulation. Being an ashram holder and akada, I know the rules, but some are self-made. They have not been with Guru. So the lineage and the traditions, they don't understand. But me, myself and a lot of my mates, we have served the Guru and we know how to follow the rules. That's the main problem. We need to have a special regime in Tiruvannamalai to teach them once how to go to north and how to behave in ashrams, such kind of things. That's all. Okay.